ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சியானது 22/4/2023 அதிகாலை பார்த்தீங்கன்னா 5:14 மணிக்கு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு குரு பகவான் செல்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ஆனந்த வணக்கங்கள். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த மகர ராசிக்கு குரு பகவான் இப்போ மீனத்தில் இருக்க இன்னும் சில தினங்களில் பார்த்தீங்கன்னா குரு மேஷத்திற்கு வந்துடுறார். அஸ்வினி நட்சத்திரம் வரார். மேஷத்தில் இருந்து சிம்ம வீட்டையும் பார்ப்பார், துலாமையும் பார்ப்பார், தன்னுடைய சொந்த ராசியான தனுசு வீட்டையும் குரு பகவானுடைய பார்வை. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2021-22 போர்க்களமாக தான் போயிருக்கும். இந்த வருஷம் பார்த்தா கவனமோடு இருக்கணும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல இருக்கார், 4வது வீட்டில் அமர்ந்திருக்கார், மேஷத்தில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அது செவ்வாய் பகவானுடைய ராசி வீடாகவும் இருக்குது. குரு அங்கே அமர்ந்திருக்கார். ராகுடன் சேர்க்கையாக இருக்கிற தொட்டு தாமதமாக அடையலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தில் தடை தாமதமாக இருக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அஸ்திவாரம் போடுங்க. பாதச்சனி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் குரு 4ஆம் இடத்துல சுபத்துவத்தை கொடுக்கறதுனால நட்பு வீடாக இருக்கிற தொட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்க. கடன் தான் வரும், கடன் வர்றதுல தப்பு இல்லை. கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துடுவார். இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்த வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அதனால் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கட்டுங்க. இன்னொன்று, மகர ராசிக்காரர்கள் குலதெய்வங்களை பார்த்தா உக்கிரமான தெய்வம் காவல் தெய்வமாக தான் பெரும்பாலும் இருக்கும். உக்கிரமான தெய்வம் காவல் தெய்வம்னா மதுரை வீர, ஐனாரப்பன், கருப்பண்ணசாமி, கருப்பு சாமி, அங்காள பரமேஸ்வரி, காளி, பத்ரகாளி, இந்த மாதிரியான பெண் தெய்வங்களும் உக்கிரமான தெய்வங்கள் இருக்கும். மறந்தால் அதை வழிபடணும் அவசியம். ஏன்னா இந்த டைமில் தான் குலதெய்வத்தை நினைவுபடுத்துவார். கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே செய்வினா இந்த காலகட்டத்தில் இப்போ மகராசிக்காரன் தேவையில்லாமல் ஒரு நினைப்பு ஓடும். நம்மளுக்கு யாராவது ஏதாவது செய்வினை செஞ்சு வச்சுட்டாங்களோ, யாராவது பில்லி சுனி ஏதாவது செஞ்சுட்டாங்களோ. செய்வினைனா என்ன? நம்ம செய்த வினை செய்வினை, நம்ம செஞ்ச வினை தான் செய்வினை. நம்மளுடைய தசா புத்திகள் அடிப்படையில், கால நேரம் அடிப்படையில், 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரியான அஷ்டம சனி, பாத சனி காலத்தில் நம்ம செய்த வினை நமக்கு திருப்பி வரும். அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவ செயல் இப்போ நம்மளுக்கு பலனை அனுபவிக்குமே தவிர இதை பற்றி நீங்கள் செய்வினை அந்த ஒரு இதுக்கு போக வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிரிகள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், தொழிலையும் சரி போட்டிகள் யாருன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதிலிருந்து விலகிறதுக்கு முயற்சி செய்வீங்க. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த 10ஆம் இடத்துல குருனுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் பார்த்திங்கன்னா புது முயற்சிகள், புது யுக்திகள் கையாளுறது. சப்ஸ்டியூட்டாக ஒரு தொழிலில் போட்டுப்பீங்க. ஆனால் புது தொழிலை ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது ஏற்கனவே பார்த்த தொழிலுடன் கூடுதலாக ஏதாச்சும் ஒரு தொழிலை சேர்த்துப்பீங்களே தவிர புதிய தொழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கலாம். அதே போல் தெரியாத தொழிலில் தயவு செஞ்சு இறங்க வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெருத்த நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கற்றுக்கணும், நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும். உத்தியோகம் பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக வேலை தேடுற இளைஞர்களுக்கும் சரி வேலைகள் நிச்சயமாக கிடைச்சிடும். ஆனால் கஷ்டத்தையும் கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம ஓடிடலாமா, வேலையை விட்டு வந்துடலாமான்னு நினைக்கும். அப்போ இன்னொரு வேலை தேடுவீங்க, அதுவும் விட்டு வந்துடலாமா. அதனால் வேலை கிடைச்சிது அப்படின்னா இந்த கஷ்டப்பட்டாது இந்த ஒரு வருஷம் நல்லா வேலை செய்யுங்க. அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்துடும். அதே போல் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம், தாராளமாக போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு முயற்சிகள் பலனை தரும். வெளிநாட்டில் கஷ்டத்தை கொடுத்தாலும் கஷ்டமாகவும் இருக்கணும் இல்லையா. அப்போ வெளிநாட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துடும். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தா வராது. நட்பு தான், ஃப்ரெண்டு தான். அவருடைய சூழ்நிலை தர முடியாமல் கூட போகலாம். அப்போ யாருக்கு கஷ்டமோ உங்களுக்கு தான் மன கஷ்டங்கள் மிஞ்சும்.
அதே போல் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகளாக 3வது நபர் தலையீடு தயவு செஞ்சு வேண்டாம். 3வது நபர் தலையீடு செய்யும் போது பெரிய பிரச்சனையாக மாறி பிரிவினையே தந்துடும். அதனால் கூடுமான வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா ஒருவரை விட்டு கொடுத்து தான் போகணும். கூடுமான வரைக்கும் மகராசிக்காரர் இவங்க தான் விட்டு கொடுத்து போகிறது நல்ல ஒரு பலனையும் தந்துடும். அதே போல் எதிரிகள் பார்த்திங்கன்னா விலகிறது நல்லது தெரியுது, இவர்தான்னு யாரை பற்றியும் அவதூறு பேச வேண்டாம். ஒருவரை பற்றி நீங்கள் அவதூறு பேசும் பொழுது அந்த நபருக்கு அவர் நட்பாக இருப்பார், அங்கே போயிடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொபைலை விட வேகமாக யாருக்கிட்ட போகணுமோ அவங்கள்ட்ட விஷயம் போயிடும். தேவையில்லாத கருத்து வேறுபாடு பிரிவினை நட்புக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்துடும். அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, பணம் பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். வேலை விஷயத்தில் பணம் கொடுத்து அந்த வேலை வாங்கி தரேன்னா நீ விட்டாஞ்சவாரின்னு ஓடியாந்துறது நல்லது. பணம் கொடுத்தாலும் வராது, வேலையும் கிடைக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய முயற்சியில் தான் நீங்கள் பலனை அனுபவிக்கணும். வெளிநாடுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் உகந்தது, கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை சுபமாக இருக்கிறது. சொந்த வீட்டையே இருக்கிற தொட்டு நல்ல விஷயந்தான். வெளிநாட்டுக்கு நீங்கள் போய் வேலை செய்யணும்னு நினைக்கும் போது தாராளமாக விசாலாம் அப்ளை பண்ணுங்கள், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பணி உயர்வு நிச்சயமாக தந்துடும். பதவி உயர்வோ பணி உயர்வோ கூடவே பார்த்திங்கன்னா பதவி உயர்வும் தந்துடும், பணி உயர்வும் தந்துடும். அங்கே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல யார் இருக்கார்? சனீஸ்வர பகவான் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது என்ன நிலைமை வரும்? உங்களுடைய ராசிக்கு கும்பத்தில் சனி பகவான் அவிட்டத்தில் இருக்கும் பொழுது கூடவே என்ன செய்வார்? அரசு அதிகாரி ஆகட்டும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு ரேங்காக இருப்பாங்க. ஆனால் சில விஷயங்களில் நீதிகள் கைஊட்டல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அங்கே சனி பகவான் உங்களை காட்டி கொடுத்து விடுவார். என்ன காரணம் அப்படின்னா, சிம்மத்தை பார்க்கிறார், சிம்மத்தையும் பார்க்கிறார், மேஷத்தையும் பார்க்கிறார். அப்போ சூரியன் என்ன பண்ணுவார்? வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். குரு 4 செவத்துக்குள்ளே மறைப்பார், சூரியன் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். எப்படி கொஞ்சம் நெஞ்சமாக காட்ட மாட்டார், பிரகாசமாக காட்டிடுவார். அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனம், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் புதன்கிழமை பெருமாள் வழிபாடும் இவர்கள் செய்யும் பொழுது, பெருமாள் கூடுமானவருக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யும் போது நல்ல ஒரு பலனையும் கொடுத்துடும். முடிஞ்சுன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் பொழுது இவர்களுக்கு மகிழ்ச்சி மன நிம்மதியை கொடுக்கும். கூடுமானவருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை தான் இங்கே முக்கியம். ஒற்றுமை குறைபாடு இருந்ததுன்னா பிரச்சனை வெளியவும் உண்டு. அப்போ வீட்டில் நிம்மதியாக வெளியே சக்ஸஸ், வீட்டில் பிரச்சனையாக வெளியே தோல்வி, இதாங்க உங்களுடையது. அப்போ கண்ணு தெரியல காது கேட்கல வாய் உண்மையாக போங்க. கணவன் மனைவி இடத்துல ஒற்றுமையை அதிகமாக வச்சிங்கனாலே போதும். இந்த மகர ராசிக்காரர்கள் பாதச்சனியிலிருந்து கடந்து மட்டும் இல்லை, இந்த குரு பெயர்ச்சி அபரிதமான யோகங்களை உங்களுக்கு தந்துவிடும். வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.